ஆமென். ஏன்னா அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, வல்லமை உடையவர். அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பாருங்க, அழகா சொல்றாரு. ஆபிராம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி தரிசனமாகிறார். 99 வயசுல. அல்லேலூயா. நான் சொல்றேன், இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களை நீங்க விட்டு கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு தரிசிச்சு நடக்கிறது இல்ல. நம்ம விக்கிரக வழிபாடுகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போ நான் எப்படி நடக்கணும் அப்படின்னா, அல்லேலூயா, இப்ப என் பிள்ளை எப்படி படிக்கணும், அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்னா, தரிசனம் உனக்கு வேணும். என் பிள்ளைக்கு இதான் மாப்பிள்ளையா, என் மகனுக்கு இதான் பொண்ணா அப்படின்னா தரிசனம் வேணும். தரிசனம் வேணும்னா உங்களை நீங்க விட்டு கொடுக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா உங்களை விட்டு கொடுத்தா கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. தரிசனத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 99 வயசுல ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாய் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவனா? சர்வ வல்லமை உள்ள தேவன் நான். அல்லேலூயா. டாக்டர் எல்லாம் பார்த்திருப்போம். அல்லேலூயா. ஒருத்தவங்க எலும்புல ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தவங்க சைல்டுல ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தவங்க ஐல கண்ணுல ஸ்பெஷலிஸ்ட், தோல்ல ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட், நரம்புல ஸ்பெஷலிஸ்ட். இப்படி ஒன்னொன்னும் அவங்க சர்வ வல்லவரா இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவரால் எல்லாம் முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது. நீங்க அதே லூக்காவுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 37வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவரால கூடாதது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றார் பாருங்க, அருமையான அந்த வார்த்தை, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமை உள்ளவர் தான் எல்லா காரியத்திலையுமே மகிமையானதை செய்வார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் செய்கிறது எப்படிப்பட்டதுன்னா மகிமையா தான் இருக்கும். சொல்லுங்களேன், அவர் எனக்கு செஞ்சா எல்லாமே மகிமை உடையது. அதனால்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பல சாட்சிகளை சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் பார்வையில் அது மகிமையா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் செஞ்சது கூட சலிப்பு தட்டு போயிரும். ஆனா ஆண்டவர் செஞ்சது இருக்க, எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. அல்லேலூயா.
அவர் செஞ்ச நன்மைகளை எண்ணி எண்ணி துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. எண்ணி எண்ணி, ஆமென், அல்லேலூயா, எண்ணி எண்ணி துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் செஞ்ச நன்மைகளை என்னால மறக்கவே முடியாது. அல்லேலூயா, ஆமென்.